பார்க்கலன் மேல் பூஞ்சை கரப்பருந்த நாடும் கலன். பூஞ்சைன்னு இருக்கா இல்லையா? பூனை பூனை தான் பூஞ்சைன்னு இருக்கு. பரப்பமைந்து கேண்மின் பார்க்கலன் மேல் பூஞ்சை கரப்பருந்த நாடும் கடல். சரிங்க, இந்த கள்ளத்தலைமை போகணும். கள்ளத்தலைமை போகணும். என்னங்க பண்ணுறது? என்ன பண்ணுறது? பரப்பமைந்து கேண்மின். பரப்பமைந்து கேண்மின். குரு உபதேசத்தை பரபரப்பு இல்லாமல் பொறுமையாக அமைதியாக கேளுங்க. உபதேசம் எப்படி கேட்கணும்? பொறுமையாக கேட்கணும். அலைபாயாமல், அங்குமிங்கும் அலைபாயாமல் திருவருளை நோக்கி மெல்ல 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 நகரணும். பரபரக்க வேண்டாம், பலகாலும் சொன்னேன் மனமே வர வர கண்டு ஆராய். ஒருவருக்கும் தீங்கி நினையாதே, செய் நின்றி குன்றாதே மனமே ஏங்கி இளையாது இரு. ஏங்கி இளையாது இரு. என்ன, நமக்கெல்லாம் எப்பவுமே இந்த திருவருளை நோக்கிய பயணங்களில் பொறுமை இருப்பதில்லை. இது ஏதோ இன்னைக்கு சமயம், அடுத்த வருஷம் சிவபூசை, அதுக்கு அடுத்த வருஷம் நிர்வாண தீக்கை, அதுக்கு 4வது வருஷத்தில் சீவன் முத்தர். அது ஏதாவது ஷார்ட்கட் ஏதாவது இருக்குதுங்களா? எதுவுமே எப்படி போகணும், போன உடனே அடுத்தடுத்து டக்கு 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 டக்குன்னு மேலே போயிடணும். அப்படியே நம்மளை பார்த்த உடனே எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு ஐயா அப்படின்னு கும்பிடணும். அப்படியே உங்களை போல ஞானி உண்டா, போன உடனே மாலையை போட்டுறணும், பொன்னாடையை போத்திடணும். அப்படியே யாரு மாதிரி? ஞான சம்பந்தர் போகிற மாதிரி, சுந்தரர் போகிற மாதிரி நம்ம போனால் இந்த பக்கம் 1000 பேர், அந்த பக்கம் 1000 பேர் அப்படியே நம்மளை வரவேற்றாதான் நமக்கு ஒரு திருப்தி. அப்பா அப்படி அப்படியா? அதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இது ஒரு பிறவியில் வராது, முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஞானம் என்பது ஒரு பிறவியிலே வராது. இன்னைக்கு இந்த பிறவியில் வருமானே தெரியாது. நாமெல்லாம் இன்னைக்கு வந்தால் நாளைக்கு அடியார ஆஞ்சா அடுத்த நாள் என்ன செய்கிறாங்க? போக வேண்டியது ஒரு திருக்கூட்டத்தில் ஜாயின் பண்ண வேண்டியது. ஒரு வருஷம் இருந்த உடனே அது அப்படியே 2ஆ உட. அடுத்த திருக்கூட்டம் நான் தான் தலைவர், அப்படியே நான் தான் தலைவர். அப்படி போன உடனே அப்படியே கூட ஒரு 50 பேர்த்த சேர்த்த வேண்டியது. அடுத்தது அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. எதற்கு? முதல்ல இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும். முதல்ல ஞானத்துக்கு அடிப்படை என்னது? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு திரைப்படத்தில் வரும் இல்லையா, என்னது? தம்பி எப்படி, தம்பி எப்படி இருக்கணும்? இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும்பா அப்படிமா அடிக்கடி நான் நினைத்து கொள்வேன். உண்மையாலுமே அது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்கு. என்னதுங்க? அது திரைப்படமாக இருந்தாலும் சைவத்தில் மிக முக்கியமானது நாம் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து பழகணும். எந்த இடத்துலையும் நம்மை முன்னிறுத்தி கொண்டு ஒரு வேலையை செஞ்சோம்னா அது மிகப்பெரிய கேடு. தற்கேடர்னு சொன்னாரா இல்லையா? அதாவது அதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யாமல் பேசாமல் கூட இருந்துடலாம், எதுவுமே செய்யாமல் கூட இருந்துடலாம். தன்முனைப்போடு ஒரு பணியை செய்வதற்கு ஒன்றும் செய்யாமையே இருந்துடலாம். அப்போது முதல்ல என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அமைதி வேணும், பரபரப்பு இல்லாமல். ஒரு நூல் படிக்கிறதுனா கூட இப்போ சித்தாந்த வகுப்புக்கு வந்தாச்சு, ஏதோ ஒரு 2 வருஷம் படிச்சுட்டா சித்தாந்தம் பூரா விளங்கிடுமானா? இதெல்லாம் விளங்காது, வாய்ப்பே இல்லை. என்ன செய்யணும்? முதல்ல நிதானமாக படிக்கணும், மீண்டும் படிக்கணும். படித்தல், படிதல். படித்தல் என்பதற்கு என்ன பேர்? படிதல். அதில் படிஞ்சாதான் படிக்கிறோன்னு அர்த்தம். முதல்ல பாட்டில் படிக்கணும், பாட்டில் படிக்கணும். அப்படியே அப்படி அதுவாகவே ஆயிரணும். அப்போ ஒரு நாளில் வருமா, 2 நாளில் வருமா? மீண்டும் மீண்டும் புரிகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். படிக்கிற வரை படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டியது தான். எனவே இது ஒரு பிறவியில் வருவது அல்ல. அப்போ முதல்ல என்ன வேணும்? பொறுமை வேணும், பொறுமை வேணும். புரியலைன்னா என்ன செய்யணும்? புரிகிற வரைக்கும் படிக்கணும்.
ஒரு தடவை படித்தோம் புரியல, ரெண்டாவது தடவை படிக்க வேண்டியதுதான். ரெண்டாவது படித்து புரியலடா, மூணாவது தடவை படிக்க வேண்டியதுதான். 4 தடவை படிக்கும் போதா புரிஞ்ச மாதிரி இருக்கும். தமிழ் இலக்கணம் சொல்லுது 3 முறை படித்தால் 1/4 பங்கு புரியும். எது? இலக்கண நூல், ஞான நூல் இல்லை. நன்னூல் இலக்கணம் அப்படிதானே சொல்லுது. 3 முறை படித்தா 1/4 பங்கு, சிந்தித்தால் 1/2 பங்கு, பிறருக்கு சொன்னால் 3/4 பங்கு. வாழ்க்கை முழுக்க பயிற்சி பண்ணால் எப்போவாவது முழு பங்கு வரும். எவ்வளவு படித்தாலும் ஆசிரியருக்கிடையா வர முடியாதுன்னு படிமுறை பாருங்க. 3 முறை படித்தா, இது இலக்கண நூலுக்கு, நமக்கு ஞான நூலுக்கே அந்த ஒழுங்கு, நமக்கு ஒழுக்கம் கிடையாது. 3 முறை படித்தால் 1/4 பங்கு, சிந்தித்தால் 1/2 பங்கு, பிறருக்கு சொன்னால் 3/4 பங்கு, வாழ்க்கை பூரா கடைபிடிச்சா முழு பங்கு. எவ்வளவு விளங்கினாலும் ஆசிரியருக்கு கீழே தான். ஏன்னு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம். இப்போ என்னுடைய ஆசிரியர் இருக்கிறார், எனக்கு சொல்லுகிற போது அவருக்கு இப்போ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாடம் கேட்டேன்னு வைத்துக்கொள்ளுங்க. இப்போ என்னுடைய 10 வருஷ அனுபவங்கள் எனக்கு கூடி இருக்கிறது. நான் என்ன நினச்சிக்குவேன், 10 வருஷம் எனக்கு அனுபவம் வந்துருச்சுன்னு. எனக்கு 10 வருஷம் கூடி இருக்குன்னா அவருக்கு 10 வருஷம் கூடி இருக்குது. இப்போ எனக்கு நடத்தும்போது அவருக்கு ஒரு 30 வருஷம் அனுபவம் இருந்தால் இப்போ அவருக்கு 40 வருஷம் அனுபவம் ஆயிடுச்சு. ஆமாம், ஆனால் நம்ம அனுபவம் மட்டும்தான் கூடியிருக்கு, அவர் அனுபவம் கணக்கில் இல்லை. இந்த நினைப்பு இருந்தாவே விளங்காதுங்க. ஆசிரியர் என்னைக்கும் ஆசிரியர் தான். ஆசிரியர் என்னைக்குமே ஆசிரியர். அப்போ நூல் படிக்கிற போது முதல்ல ஒரு ஞான நூல் படிப்பதற்கான ஒரு அடிப்படை தகுதி என்ன தெரியுங்களா? எப்பவுமே ஒரு நூல் படிக்கணும்னா 2 விஷயம் நடக்கணும்னு சொல்லுவோம். ஒன்று, நூலை பற்றிய உயர்ந்த உணர்வு நமக்கு இருக்கணும். நூல் படிக்கிறோம்னா என்ன இருக்கணும்? இது எங்கேயுமே கிடைக்காது, இந்த நூல் படிப்பது நமக்கு பெரிய தவம் என்று நூலை பற்றிய ஒரு உயர்ந்த உணர்வு இருந்தாதான் கேட்கணுங்கிற ஒரு விருப்பம் நமக்கு வரும். நூலை பற்றிய உணர்வு இல்லைன்னு வச்சுக்கங்க, என்ன வராது? பாடம் கேட்கணுங்கிற ஆசை வராது, பாடம் கேட்குற ஆசை வராது. 2வது, நூல் சொல்லித் தருகிற ஆசிரியர் மீது ஒரு உயர்ந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்போது நூலை பற்றிய உயர்ந்த உணர்வு, நூல் ஆசிரியர் பற்றிய உயர்ந்த உணர்வு, இந்த 2 இருந்தால் தான் முதல்ல ஒரு இடத்துல நம்மளால் உட்காரவே முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த உட்காந்து ஈடுபாடாக கேட்க மாட்டான். கேட்குற போதும் உட்காந்தாச்சு, இப்போ எல்லாம் உட்காந்தாச்சு, நூலும் உயர்ந்த நூல், கேட்குற ஆசிரியர் உயர்ந்ததாக நினச்சிருப்பீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். சரியா? அப்படி வைத்து கொண்டாலும் கூட உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம அறிவு இங்கே இருக்குதா? இவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு வந்தாச்சு, இங்கே வந்ததுக்கு அப்புறமும் அறிவு ஒரே இடத்துல இருக்குதான்னு கேட்டா இல்லை. எங்கே போகுது? பரபரக்க வேண்டாம், பரபரக்க வேண்டாம். எது போல அப்படின்னா, இந்த பாடம் கேட்குற மாணவன் அறிவு எப்படி இருக்கணும்? ஒரு ஓவியத்தில் இருக்கிற தீபம் போல. ஓவியத்தில் இருக்கிற தீபம் ஆடுமா? ஆடாது. அப்படி நின்று பாடம் கேட்கணுமா? நன்னூல் இலக்கணம் சொல்லுது, வாயென வந்து, இரு என இருந்து, சொல்லென சொல்லி, போயென போதல் மாணவர் மாண்பு. வாயென வந்து ஆசிரியர் வரத்துக்கு முன்னாடி வந்துடணும். அவர் உள்ள வந்ததுக்கப்புறம் வாசலில் நிற்கணும். வான்னு சொன்னாதான் வரணுமா? வான்னு சொன்னாதான் வரணும். அப்புறம் உட்காரு அப்படின்னா உட்காரணும். பாடங்களுக்கு நீ சொல்லு அப்படின்னா யாரை கையை காட்டாரோ அவங்க தான் சொல்லணுமா? வாயென வந்து, இரு என இருந்து, சொல்லென சொல்லி, போயென அவர் சரி கிளம்பு அப்படின்னு சொன்னாதான் போகணும். இதுதான் மாணவர் இலக்கணம் நன்னூல் சொல்லுது. ஏன் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு மறைமலையுடைய மாணவர் அழகரடிகள், மறைமலையுடைய மாணவர் அழகரடிகள் அவரோட பாடம் கேட்க போகிறார். எப்படி போகிறாருன்னு சொல்கிறார். இப்போ வாழ்ந்தவர் தான், ஏதோ போன நூற்றாண்டு 200 வருஷம் 300 வருஷம்லாம் இல்லை, இப்போது
அப்புறம் 30-40 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் மறைமலை அடிகளுடைய மாணவர் அழகரடிகள். அவரை பார்க்கணுன்னா அந்த வீதியில் வந்து அந்த கேட் இருக்கு இல்லைங்களா, என்ட்ரன்ஸ் கேட்டு, அதில் ஒரு தடவை விழுந்து வணங்குவார். அப்புறம் அந்த மாளிகையை சுற்றி வந்து வாசப்படியில் வணங்குவார். அப்படியே கையை கட்டிட்டு நின்றுக்கிட்டே இருப்பாராம். எவ்வளோ நேரம் ஆனாலும் வீட்டுக்குள்ளே போக மாட்டார். அங்கே உள்ளே இருக்கிறவங்க யாராவது வந்து பார்த்து அழகரடிகள் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், வர சொல்லு அப்படின்னு சொன்னால் தான் வீட்டுக்குள்ளேயே போவாராம். அது வரைக்கும் என்ன செய்வாராம், போய் நின்னவர் வாசலில் கையை கட்டி நின்னார்னா நின்றுக்கிட்டே இருப்பாராம். உள்ளேயும் போக மாட்டார். ஐயா வந்திருக்கிற காலிங் பில் அடிக்கிறது, கதவை தட்டுறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. கையை கட்டி நின்னவர் அப்படியே நின்று கொண்டே இருப்பார். ஒன்று மறைமலடிகளே வந்து பார்க்கணும், இல்லை உள்ளே இருக்கிறவங்க யாராவது பார்த்து ஏன் அழகடிகள் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாராம், அவர் வர சொன்னாதான் உள்ள வந்த உடனே குருநாதருக்கு முன்னாடி விழுந்து வணங்கி பாடம் கேட்பாராம். அவர் காலம் முழுக்க இந்த பல்லாவரம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை பல்லாவரம், இது மறைமலடிகளுடைய இல்லை இருக்கிறது இன்றைக்கி இருக்குங்க. ஆமாம், பஸ்ஸில் வந்தாலும் ட்ரெயினில் வந்தாலும் பல்லாவரம் அப்படின்னா எதிர்த்து நின்றுப்பார். பல்லாவரம் எல்லையை தாண்டினா தான் திருப்பி உட்காருவாராம். ஆசிரியர் இருக்கு அந்த ஊருக்குள்ள பஸ்ஸில் உட்காந்து போக மாட்டார். புரியுதுங்களா? அப்போது அந்த நினைப்பு இருந்ததுனால தான் அவங்க பெரியவங்களாக இருக்கிறாங்க. ஒருவர் எப்படி சான்றோர் ஆகிறார் என்று சொன்னால், தன் ஆசிரியரை அவர் எப்படி போற்றி நிற்கிறார், போற்றி நின்றதுனால தான் அவங்க அறிவில் ஞானம் விளங்கும். இப்போ ஞானம் விளங்கணும்னா முதல் அடிப்படை தகுதி ஆசிரியரை வணங்குதல். ஏன்னா அது அடுத்த அதிகாரமே நமக்கு அதுதான், அடுத்த அதிகாரமே அதுதான். அப்போது அந்த அந்த நிலையெல்லாம் வரணும்னா நமக்கு என்னது, வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி, இது பிறவி பயன், பிறவி பயன். அப்போ அந்த கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணுமா இல்லையா? அந்த வகையில் இந்த ஞான நூல்களை கேட்கிற போது எப்படி கேட்கணுமா, பரப்பு அமைந்து கேண்மென், பரப்பமைந்து கேண்மென், பரபரப்பு இல்லாமல் உபதேசம் கேளுங்க. இல்லைங்க எனக்கு பரபரப்பாக இருக்குது, இங்கே வந்தால் தான் எல்லா ஞாபகம் வருது. சில பேர் இங்கே வந்துட்டு வீட்டை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் இங்கே நடத்துங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு நெட்டை கூடி இருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் எது போன்றது, பார்க்கலன் மேல் பூஞ்சை கரப்பருந்த நாடும் கடல். பால் உரி, இந்த விட்டத்தில் ஒரு பால் உரி தொங்க விட்டுருக்குறாங்க, அந்த உரி மேலே பூனை உக்காந்துருக்கு. இந்த உரி மேலே ஏறணும்னா என்ன செஞ்சுருக்கோம், அங்கே தாவி இங்கே தாவி அங்கே தாவி போய் எது மேலே உக்காந்துருச்சு, உரி மேலே உக்காந்துருக்குது. அப்படியே கீழே நக்கி குடிக்கலாமா இல்லையா? பூனைக்கு ரொம்ப பிடிச்சது எது, பால். எது மேலே இருக்கு, பால் கலன் மேலே காலை வச்சு உக்காந்துருக்குது. இது என்ன செய்யணும், நிதானமாக வந்தாச்சு. எதுக்கு மேலே வந்தாச்சு, வந்தாச்சு. யார் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றும் கிடையாது, பொறுமையாக நக்கி மெல்ல சாப்பிடும். அப்படின்னு சாப்பிடணுமா இல்லையா? இது என்ன செய்யுது, இங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே விட்டத்தை பார்த்தா அங்கே ஒரு கரப்பாம்பூச்சி இருக்குது, ஒரு கரப்பாம்பூச்சி இங்கே உட்காந்துக்கிட்டு காலுக்கடியில் இருக்கிற பாலை குடிக்காம அங்கே பக்கத்தில் தள்ளி இருக்கிற கரப்பானை பார்க்குது. பார்த்த உடனே என்ன செய்யுது, இங்கிருந்து ஒரு உந்தி கரப்பானை பிடிக்க தாவுது. தாவணுன்னு என்னாச்சு, கரப்பாம்பூச்சி பறந்து போச்சு, பால் ஊறி கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. பாலும் போச்சு, கரப்பாம்பூச்சியும் போச்சு. இந்த பூனை யாரு, பால் எது, பாடம். இன்னைக்கு நமக்கு பாடம். இங்கே உட்காந்துருக்கு கரப்பாம்பூச்சி எது, வீட்டில் கதவை பூட்டணுமா, அவர் வேற மாமா வரன்னாரு வந்தாரா, 4 மணிக்கு இந்த ஆள் விட்டுருவாரா, 5 மணிக்கு வேற வரேன்னு சொல்லி இருக்கிறமே, இப்படி எதை நினச்சிட்டு இருக்கிறது, அங்கே எங்கேயோ நினச்சிட்டு இருக்கிறது. இதுக்கு என்ன செஞ்சுருக்கலாம், அங்கேயே இருந்து அதை செஞ்சுருந்தா அது மிச்சமாயிருக்கும், இல்லை இங்கே உட்காந்து இதை கேட்டிருந்தா இது மிச்சமாயிருக்கும். இப்போ என்ன போச்சு, இதுவும் போச்சு அதுவும் போச்சு.
ஏன்னா இங்கே பூனை போல இங்கே வந்து உக்காந்தாச்சு. எது மேலே? கலன் மேலே வந்து உக்காந்தாச்சு. இப்போ இங்கே இருந்துட்டு அங்கே ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? பேசாமல் நேராக கரப்பானை பிடிச்சிருந்துருக்கலாம், இல்லை பாலை சாப்பிட்ருக்கலாம். அது போன்றது இது பரபரப்போடு செய்கிறது. வந்த உடனே என்ன செய்யணும்? செல்ஃபோனை முதல்ல ஆஃப் பண்ணணும். செல்ஃபோனை ஆஃப் பண்ணணும். இல்லைன்னா என்ன செய்யலாம்? சைலண்ட் மோட்லையாவது போட தெரியணும். இப்போ என்னாச்சு? வச்சுக்கிட்டு அவன் கூப்பிட்றானா 10:30 மணிக்கு, 10 மணி இருந்து கூப்பிட்டுருப்பானா எடுத்து இப்படி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு? இப்போ என்ன செஞ்சுருக்கலாம்? ஃபோனையாவது பேசிகிட்டு இருந்திருக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணியாவது போடணும் இல்லையா? ரெண்டும் இல்லாமல் இருக்கணும்னு என்ன அர்த்தம்? இதுதான் பரபரக்க வேண்டாம், பலகாலும் சொன்னேன் அப்படின்னு சிவபோக சாரத்தில் சொல்லுவார். பரப்பமைந்து கேண்மின் பார்க்கலன் மேல் பூஞ்சை கரப்பருந்த, கரப்புனா கரப்பாம்பூச்சியை அருந்தும் கடன். இது அழகாக எங்கள் ஆசிரியர் ஒரு உரை, அதாவது ஒரு கதை சொல்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யக்ஞவல்லர் அப்படின்னு ஒருத்தர், ஒரு ஞானி, அவருக்கு ஒரு மகாராஜா ஜனகர் மகாராஜா. மகாபாரத்தில் வரவரான்னு எனக்கு தெரியல, ஜனகர்னு எழுதியிருக்கிறாரு. அவராக இருக்கலாம், வேறு யாராவது இருக்கலாம். ஜனகர் என்கின்ற ராஜா வந்து அவருக்கு மாணவராக இருக்கிறார். அவர் ராஜா, இவர் ஒரு ஞானி. இவர் கூடவே சீடர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? எப்பவுமே ஆசிரியர் கூடவே இருக்கிற சீடர்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் இவருக்கு அவர் மேலே ஒரு தனி அன்பு. யார் மேலே? ராஜா மேலே. ஜனகர் மேலே ஆசிரியருக்கு நல்ல அன்பு. இவங்களுக்கெல்லாம் ஒரே குறை, நம்மளாம் ஆசிரியர் கூடவே இருக்கிறோம், நம்ம விட அவர் மேலே தான் இவருக்கு ரொம்ப பாசம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குமா இல்லையா? என்னதான் இருந்தாலும் ஆசிரியர் நம்மளை அவர் மாதிரி நினைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. இவருக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு இவங்களுக்கு இதை புரிய வைக்கணும். ஏன் அவர் உயர்ந்தவர்? மாணவர்களில் ஆசிரியருக்கு தான் தெரியும் யார் உயர்ந்த மாணவன், அவங்க பக்குவம் என்ன என்பது யாருக்கு தெரியும்? ஆசிரியருக்கு தெரியும். இந்த மாணவர்களுக்கு அவருடைய சிறப்பை உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுக்குரிய காலம் வரட்டுன்னு காத்திருக்கிறார். ஒரு நாள் இந்த மாணவர்களோட அரண்மனைக்கு போகிறாரு. போன உடனே ஆசிரியர் பார்த்தோன்னே இவர் வரவேற்று அவருக்கு திருவடியெல்லாம் பூஜை பண்ணி, நீங்கள் ஏதாவது இன்றைக்கி பாடம் நடத்தணும் ஐயான்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற சோலையில் அமர்ந்து ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு. இவங்க எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. யார்? ராஜா உட்காந்துருக்கிறாரு. இவர் கூடவே இருக்கிற மாணவர்கள் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. பாடம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு சேவகன் ஒருத்தன் ஒடியாந்து, ராஜா அரண்மனை தீ பிடிச்சிக்கிச்சின்னு சொன்ன உடனே இந்த மாணவர்கள் ஐயோ என் துணியெல்லாம் அங்கே தானே காய போட்டிருந்தேன் அப்படின்னு எந்திரிச்சு ஓடுறாங்க. இவர் உட்காந்தவர் எந்திரிக்கவே இல்லை. பாடம் நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சாரு. பாடம் முடிகிற வரை அவர் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இவங்கெல்லாம் போய் துணியெல்லாம் எடுத்து எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு திருப்பி இங்கே வராங்க. அப்போ சொல்கிறாரு, அரண்மனையில் போட்டிருந்த துணி பத்திக்குமே நீ போனையே, அரண்மனை சொந்தக்காரரே பேசாமல் உட்காந்துருக்கிறார். இப்போ ராஜா அரண்மனைக்கு சொந்தக்காரரு, அவர் என்ன செய்யலை? அரண்மனை எரிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு எங்கள் ஆசிரியருடைய பாடம்தான் முக்கியம் என்று பரபரப்பு இல்லாமல் உட்காந்து கேட்குறாரு. நீ உன்னோட அரண்மனை இருக்கிற துணி முக்கியம், நீ ஓடனியா இல்லையா? இப்போ தெரியுதா ஏன் இவர் மேலே நான் அன்பு கொண்டு இருக்கிறேன் என்று அவர்களுக்கு சொன்னாராம் ஜனகருடைய பெருமையை. அதுபோல ஏன்னா அந்த பாடம் அப்படி கேட்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எழுதுகிறார், ஒரு உரையில் எழுதுகிறார். பரபரப்பு இல்லாமல் கேட்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய வாய்ப்பு. சரி, இந்த குரு உபதேசத்தை கேட்கலன்னா என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டால் அடுத்த பாட்டை சொல்கிறார். இற்றை வரை இயைந்தும் ஏதும் பழக்கமில்லாத வெற்றுயிர்க்கு வீடு மிகை. இற்றை வரை, இன்னைக்கு வரைக்கும், இயைந்து கூடி நின்று, எதோட? திருவருளோட. அனாதி கேவலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மோடு பிரிப்பின்றி நிற்கின்ற திருவருள். இற்றை வரை இயைந்தும் ஏதும் பழக்கமில்லாத வெற்றுயர். எதோட? திருவருளோட
பழகுவானான்னு பார்த்தா பழகவே இல்லை. திருவருளுக்கு நமக்கு ஒரு நட்பு வச்சுக்கணுமா இல்லையா? எதில் இருந்த இன்னைக்கு நேத்தா அப்போ வருது கூட, இத்தனை பிறவியாக கூடவே வருகிற திருவருளோடு இவனுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை, ஒரு பழக்கமும் இல்லை. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? வீடு மிகை, உனக்கு முத்தி ரொம்ப அதிகையா. என்ன ஆகும்? திருவள்ளோட பழகலைன்னா வீடு பேரு கிடைக்காது, வீடு பேரு கிடைக்காது. வீடு பேர்ட்ட மறந்துட வேண்டியதுதான். வீடு பேர் வேணும்னா முதல்ல யாரோட பழகணும்? திருவருளோட பழகணும். திருவருள் இன்னைக்கு நேரத்தவங்க கூட இருக்கு. பல பிறவியாக உன்னோடு இருந்தும் திருவருளோடு பழக்கம் இல்லாத இந்த உயிர் முத்தியை பற்றி பேசாத, வேற என்ன வேணாலும் பேசு, நடக்கும். வீடு பேர் இப்போதைக்கு பக்கத்தில் இல்லை. நீ என்னைக்கு திருவருளோடு பழகிறாயோ அன்னைக்கு தான் உனக்கு வீடு பேற்றை பற்றி பேசலாம். பேசுகிற தகுதியே உனக்கு அப்போ தான் வரும் என்று இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். அடுத்ததை மதிய உணர்வுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரு 10 நிமிடம் அமைப்பாளர் வர வரைக்கும். 5ஆம் அதிகரணம் அருள் உரு நிலை. அருள் உரு நிலை இதுவரைக்கும் உயிர்களோடு பிரிப்பின்றி நிற்கின்ற திருவருள். அந்த திருவருள் நமக்கு எப்படி வரும்? நமக்கு எப்படி வரும்? இப்போ அறியாமல் இருக்கிறோம், உடனாகவே இருக்கிறது, பிரிப்பின்றி இருக்கிறது, அன்று முதல் இன்று வரை உடனாக இருக்கிறது, எல்லாம் சரிதான். உணரலைன்னு சொல்கிறீங்களே, நான் எப்படி தான் உணர்றது இல்லையா? உணரலைன்னா நீங்கள் தான் சொல்லிட்டீங்க, அவரு காட்டினா தான் காண முடியுன்ட்டீங்க. அப்போ அவரு காட்ட வேண்டியது தானே, எதை உணர்த்துவது அவனுடைய கடமை அல்லவா? அப்போ அவன் எப்போ நமக்கு உணர்த்துவான், எப்படி வருவான்? சிவபெருமான் நமக்கு எப்படி வருவான்? இதான் கேள்வி. அதை தான் அடுத்த அதிகாரத்தில் சொல்கிறார். அருள் அது நிலைன்னு சொன்னது, அந்த அருள் இப்போ எப்படி வருது? உருத்தாங்கி வரும், உருத்தாங்கி வரும், அருளே உருவாக வரும். சரி சரி சரி. அருள் உருவாக வரும். பெருமான் நமக்கு எப்படி வருவான்? உருவமாக தாங்கி வருவான். மானுட சட்டை தாங்கி சிவம் நமக்கு வரும். அருளை நாம் பார்க்கணும்னா ஒரே வழிதான். எப்படி பார்க்கலாம்? உருவமாக பார்க்கலாம். அருளுக்கு உருவம் உண்டான்னு கேட்டால் உண்டு. அந்த உருவம் எது? குருநாதன். குருநாதனாக மட்டும்தான் சிவபெருமான் நமக்கு வருவான். வேற எந்த வடிவத்திலையும் வரமாட்டான், வேற எந்த வடிவத்திலையும் வரமாட்டான். அப்போ இறைவனை அறிவதற்கு ஒரே வழி குருநாதனது திருமேனியை கண்டு வழிபடுதல். திருமேனியை கண்டு வழிபடுதல். நம்ம நூல்களிலே இறைவன் வெளிப்படக்கூடிய இடம் 3 இடம் சொல்றாங்க. 3 இடம் என்னது? குரு லிங்க சங்கமம். குரு லிங்க சங்கமம். குருநாதன் வடிவிலே சிவத்தை காணணும், லிங்க வடிவிலே சிவத்தை காணணும், அடியார் வேடத்தில் சிவத்தை காணணும். 3 இடங்களிலே சிவத்தை நாம் தரிசிக்க வேண்டும் என்பது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற விதி. அறிவில தான் விளங்குவார். அறிவில விளங்கினாதான் இந்த 3 இடத்துல பார்க்க முடியும். அறிவில பெருமான் இருந்தாதான் குருநாதர் சிவமா தெரிவார். குருநாதர் சிவமா வந்தா உபதேசம் பண்ணி அறிவு முதிர்ச்சி அடைஞ்சதுன்னா லிங்கத்தில் சிவத்தை பார்க்கலாம். இப்போ அறிவில் பெருமான் இருக்கிறார்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போ அறிவில் இருக்கிறாரா? இருக்கிறாரா இல்லையா? தெரிகிறாரா? தெரியல. எப்போ தெரிவார்? உபதேசம் வாங்கி சாதனை பண்ணுனா சிவபெருமான் அறிவில் தெரிவார். உபதேசம் வாங்கும் போதே குருநாதர் சிவமா தெரிவாரான்னு கேட்டால் தெரிய மாட்டார். எத்தனை பேர் தீக்க வாங்கியிருக்கீங்க?
சிவமா தெரிஞ்சாரா? குருநாதரா தெரிஞ்சார். நமக்கெல்லாம் எப்படி தெரிகிறாரு? குருநாதராக தான் தெரிஞ்சார். சிவமா தெரியல. ஏன் தெரியல? அறிவில் இன்னும் சிவம் விளங்கலை. அதனால நமக்கு குருநாதர் என்னவா தெரிகிறாரு? குருநாதராக தெரிகிறார். அப்போ அதை வாங்கிட்டு வந்து என்ன செய்யணும்? சாதனை பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும். பண்ண 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 இந்த அறிவில் சிவம் விளங்கினதுக்கப்புறம் அன்னைக்கு பெருமானா வந்தார். வாங்கும்போது தெரியாது. இது வந்தது சிவம் என்று தெரிவதற்கு பல காலங்கள் ஆகிடும். அது மாதமாக இருக்கலாம், வருஷமாக இருக்கலாம். அதை அறிவதற்கே நமக்கு என்ன ஆகிடும்? பல காலம் ஆகிடும். அறிவில் திருவருள் விளங்கிய பிறகு குருநாதர் என்னவா தெரிவார்? சிவமா தெரிவார். முதல்ல அங்கே தெரிஞ்சாதான். எங்கே தெரியணும்? குருநாதனா சிவமா தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருக்கோயிலில் இருக்கிற திருமேனியில் சிவம் விளங்கி தோன்றும். அது வரைக்கும் நம்ம எதை வணங்கிட்டு இருக்கிறோம்? மூர்த்தியை வணங்கி கொண்டிருக்கிறோம். மூர்த்தியை தான் வணங்கிட்டு இருக்கிறோம். என்னைக்கு குருநாதர் நமக்கு சிவமா தெரிகிறாரோ அப்போதான் மூர்த்திமான் இங்கே தெரிவார். யோசிச்சு பாருங்க. முன்னாடி வந்து பேசி அஞ்செழுத்து உபதேசம் கொடுத்து பூசை இப்படி பண்ணு, இதை செய்யு, இதை செய்யாத என்று என்ன செய்கிறாரு? கையை பிடிச்சு நம்ம செய்கிற தப்பையெல்லாம் திருத்தி 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 ஆட்கொள்கின்ற நடமாடுகிற சிவமே நமக்கு சிவமா தெரியுது. எவ்வளோ உபகாரம் செய்கிறாரு பாருங்க. வீக்க செய்கிறாரு, அஞ்செழுத்து உபதேசம் செய்கிறாரு, பூசை எப்படி செய்யணும்னு சொல்கிறாரு, எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நாம் செய்கிற குற்றங்களை எல்லாம் அப்படியே பொறுத்து கொண்டு நூல் உபதேசம் பண்ணி நூல்களில் இருக்கிற ஞாதிரு ஞான நேயங்களை எல்லாம் விளக்கி நம்மளை கீழிருந்து படிப்படியாக உயர்த்தி கொண்டு வருகிற ஒவ்வொரு கணமும் யார் வேணும்? குருநாதர் வேணும். பேசுகிற சிவம். இந்த சிவமே நமக்கு என்ன தெரியல. அங்கே பேசாமல் உட்காந்துருக்கிறார். தெரிவாரா? இவ்வளவு உபகாரத்தை வாங்கிய நேரடியா வாங்கியுமே நமக்கு குருநாதர் என்னவா தெரியல? சிவமா தெரியலன்னா அங்கே பேசாமல் உட்கார்ந்துருக்கிற சிவம் தெரியுமா? நடமாட கோயில் படமாட கோயில். நடமாட கோயிலே சிவமா தெரியாத நமக்கு படமாட கோயில் எங்கே போய் சிவன் தெரியும்? தெரியாது. இப்போ நாம் செய்கிறதெல்லாம் மூர்த்தி வழிபாடு தான். மூர்த்திமான் வழிபாடு அங்கே செய்யலை. இப்போ இந்த சிவம் விளங்குனா அங்கே சிவம் விளங்கும். அங்கே சிவம் விளங்குனதுக்கு அப்புறம்தான் அந்த வேடத்தையெல்லாம் பார்த்தா சிவமாக தெரியும். இது ஆரம்பம், அது முடிவு. திருவேடத்தை பார்த்தாவே சிவமாக கண்டு வழிபடுகிற அன்பு நமக்கு வந்துருச்சுன்னா ஞானத்தின் முதிர்ச்சியில் இருக்கிறன்னு அர்த்தம். அது மூன்றாவது நிலை. முதல் நிலை குருநாதனை சிவமா பார்ப்பது, இரண்டாவது நிலை சிவலிங்க திருமேனியில் சிவத்தை பார்ப்பது, முடிந்த நிலை வேடத்தை கண்டா சிவமா பார்க்குறது. அதனால 12வது நூற்பாலை கொண்டு வச்சிருக்கிறாங்க. மாலற நேயம் அழிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரணன தொழுமே. மாலற மாலன மயக்கம் நீங்குமாறு சிவலிங்க திருமேனையும் சிவவேடத்தையும் சிவமாக கண்டு வழிபடுக. சிவமாக கண்டு வழிபட்டாதான் என்ன நீங்கும்? மயக்கம் நீங்கும். மயக்கம் நீங்கினாதான் சிவமாக பார்க்க முடியும். மயக்கம் இருக்கிற வரைக்கும் சிவன் தெரியாது. என்னங்க பண்ணுறது? நீங்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? வணங்கிட்டே இருக்கு. எதை வணங்கணும்? குருநாதரை, திருமேனிய, வேடத்தை, மூணையும் வணங்கிக்கிட்டே இரு. எது வரைக்கும்?
மயக்க நீங்கிற வரைக்கும். நீங்கினதுக்கு அப்புறம் சிவமா தெரியும். அப்ப என்ன செய்யணும்? திருப்பி வணங்கணும். இப்போ வணங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது தெரிவதற்காக வணங்குவது, தெரிந்த பின் வணங்குவது. இப்போ நாம் எந்த நிலத்தில் நிற்கிறோம்? தெரியறதுக்காக வணங்கணும், தெரியறதுக்காக வணங்கணும், தெரிகிற வரைக்கும் வணங்கணும். தெரிந்த பிறகு சிவமா தெரியும், வணங்க வேண்டியதுதான். ஒரே வழி, இந்த 3 இடத்துல சிவத்தை பார்க்க வேண்டும் என்பது கருத்து. சரி, மதியம் பார்ப்போம்.